நீட் அப்ளிகேஷன் அப்படின்றது ஓப்பன் ஆயிடுச்சு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. இருந்தாலுமே வந்து இன்னமும் இந்த ஆதார் டீட்டெயில்ல வந்து நெறைய டவுட் வந்து இருக்கு. ஆதார்ல வந்து இருக்கிற பேரு அப்படியே வந்து இருக்கணுமா? 10த் மார்க் ஷீட்ல இருக்கிற பேர் அப்படியே ஆதார்ல இருக்கணுமா? அப்படின்னா, அது வந்து கட்டாயம் கிடையாது. சரிங்களா? அத பத்தி நீங்க வொரி பண்ண தேவையில்ல. ஏன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்பொழுதே உங்களுக்கு தனித்தனியா தான் ஆதார்ல இருக்கிற மாரி பேர் என்ன? 10த் மார்க் ஷீட்ல என்ன பேர் என்னன்னு தனித்தனியாவே ஆப்ஷன்ல இருக்குதுன்றதுனால, நீங்க வந்து அத வந்து மாத்தணுன்ற கட்டாயம் கிடையாது. அப்டேட் மட்டும் பண்ணி ஃபோட்டோ மட்டும் அப்டேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா பெஸ்ட்டு. இல்ல அத நீங்க அப்டேட் பண்ணும்பொழுதே பேரலலா பேரையும் மாத்திட்டீங்கன்னா, அதுவே ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அது ஒரு விஷயம். இன்னொன்னு என்னன்னா, இந்த லைவ் கேப்சர் ஃபோட்டோ அப்படின்னு சொல்றோம். இந்த லைவ் கேப்சர் ஃபோட்டோல வந்து நெறைய பேர் வந்து கன்ஃப்யூஸ் ஆகுறீங்க. லைவ் வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த வருஷம் தான் வந்து அத இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லைவ் ஃபோட்டோ கேப்சர் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து ஆப்ஷன் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு கடைசியா போகும்போது உங்க ஃபோட்டோ வந்து எடுக்க சொல்லும். இதுல வந்து ஃபோட்டோ வந்து லைவ் ஃபோட்டோ அப்படின்னு சொன்னா, உங்க மொபைலோட ஃப்ரண்ட் கேமரா ஆன் ஆயிட்டு மொபைல்ல பண்றவங்களா இருக்கிற பட்சத்துல, மேக்ஸிமம் மொபைல்ல பண்ணக்கூடாது. சரிங்களா? நீங்க வந்து ஒரு காமன் சர்வீஸ் சென்டருக்கோ, அல்லது உங்க லேப்டாப்லயோ எங்கேயோ போய் பண்றீங்கன்னு சொன்னா, இன்கேஸ் வந்து நீங்க ஒரு காமன் சர்வீஸ் சென்டர்ல போய் நீங்க பண்ணும்பொழுது, அங்க இருக்கிற பெர்சன் தான் உங்களுக்கு ஃபில் பண்ணுவாங்க. ஸ்டூடண்ட் கண்டிப்பா இருக்கணும். முன்னாடிலாம் வந்து ஸ்டூடண்ட்டுக்கு பதிலா அப்பா போயிட்டு அத ஃபில் பண்ணி குடுத்துட்டு எடுத்துட்டு வந்துருவாரு. இனிமே அப்படி பண்ண முடியாது. ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ஸ்டூடண்ட் கண்டிப்பா கூட இருக்கணும். அந்த ஸ்டூடண்ட் தனியா இருந்தாருன்னா போதும். இப்ப யார் ஃபில் பண்றாங்களோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம், லைவ் போட்டோ கேப்சர் வர இடத்துல மட்டும் கேமராக்கு நேரா ஸ்டூடண்ட் வந்து உட்காரணும். அப்ப நீங்க ஏற்கனவே ஐடென்டி ப்ரூஃப் குடுத்திருப்பீங்க. ஆதார் கார்ட்லயோ ஏதோ ஒரு அப்பர் ஐடியோ குடுத்திருப்பீங்க. ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஒண்ணு குடுத்திருப்பீங்க ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவும், நீங்க இப்ப லைவ் ஃபோட்டோ கேப்சர் பண்ணும்போது இருக்கிற 2 ஃபோட்டோ ஒண்ணா இருக்கணும். ஸோ இதுதான் முக்கியம். அதனால ஸ்டூடண்ட் அந்த இடத்துல இருந்து, அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி, நீங்க வந்து லைவ் ஃபோட்டோ வந்து கேப்சர் ஆன் பண்ண உடனே ஃப்ரண்ட் கேமரா ஆன் ஆயிடும் சிஸ்டத்துல. ஃப்ரண்ட் கேமரா இருந்ததுன்னு சொன்னா, லைவ் ஃபோட்டோ கேப்சர் எடுத்துட்டு அத சேவ் பண்ணிக்கலாம். இல்ல ஃப்ரண்ட் கேமரா ஆப்ஷன் இல்ல. நான் வந்து டெஸ்க்டாப்ல பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன பண்ணணும், சைடுல ஒரு கியூஆர் கோடு இருக்கு இல்லையா? அந்த கியூஆர் கோட மொபைல்ல ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கேன் பண்ண அதாவது Google லென்ஸ் ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா, அந்த வெப்சைட் வந்து உங்க மொபைல்ல காமிக்கும். அத கிளிக் பண்ண உடனே அ என்டிஏயோட வெப்சைட்குள்ள மொபைல்ல போயிடும். மொபைல்ல போன உடனே கரெக்ட்டா அந்த ஃபோட்டோ லைவ் கேப்சர் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிடும். இந்த இடத்துல நல்லா செல்ஃபி எடுக்கிற மாரி இப்படி புடிச்சிட்டு, க்ளோஸ் அப்ல உங்க ஃபேஸ் நல்லா தெரியிற மாரி, க்ளோஸ் அப்ல வச்சுட்டு, நீங்க ஸ்டார்ட் பண்ணி கேப்சர் ஓகே அப்படின்னு சொல்லி குடுத்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோ எடுக்கும். ஃபோட்டோ எடுத்துட்டு கீழ வந்துரும். அது அப்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத அப்லோட் குடுத்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்க டெஸ்க்டாப்ல அது வந்து உங்களோட ஃபோட்டோ டெஸ்க்டாப்க்கு வந்துரும். சரிங்களா? ஸோ இதுதான் லைவ் ஃபோட்டோ கேப்சர் அப்படின்றது. ஃப்ரண்ட் கேம் இருக்கிறவங்க ஈஸியா பண்ணிக்கலாம். இல்லாதவங்க சைட்ல இருக்கிற கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணிடுங்க. மொபைல்ல வச்சுருங்க. இன்கேஸ் இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஸ்டூடண்ட் இல்ல. ஆன் த ஸ்பாட் ஸ்டூடண்ட் இல்ல. பேரண்ட் வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா. பேரண்ட் வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம் அந்த பேரண்ட் அந்த கியூஆர் கோட ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க. நார்மல் ஃபோட்டோ எடுத்துட்டு, உங்க ஸ்டூடண்ட்க்கு அனுப்பிச்சுருங்க. உங்க உங்க பிள்ளைக்கு அனுப்பிச்சுருங்க. அவங்க என்ன பண்ணணும், அத ஓப்பன் பண்ணி அத ஸ்கேன் பண்ணாங்கன்னா, அங்க ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆயிட்டு அவரு அதே போல ஸ்கேன் பண்ணிட்டு, அப்லோட் குடுத்துட்டாருன்னு சொன்னா, உங்களுக்கு இங்க காமிக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாரி பண்ணிக்கலாம். ஏன்னா, முக்கியமா வந்து அந்த ஸ்டூடண்ட் தான் அந்த லைவ் கேப்ச்சர்ல இருக்கணும் அப்படின்றது ஒரு ரூல் இருக்கிறதுனால, ஸ்டூடண்ட் கூட இருக்கிற மாரி பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ ரொம்ப கவனமா எந்த தவறும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த வருஷம் ஒண்ணு ஒண்ணா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. நெறைய மால் பிராக்டிஸ் இந்த மாரி பிரச்சனைகள்லாம் வந்ததுனால. ஸோ இந்த ஒரு விஷயம் கவனமா பார்த்துங்க. ஆதார் கார்டு வந்து அப்டேட் பண்றது ரொம்பவே நல்லது. அப்டேட் பண்ண முடிஞ்சா அப்டேட் பண்ணி வச்சுக்கங்க. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஆதார் டீட்டெயில குடுக்கணுமான்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதுல எஸ் குடுத்து ஆதார் டீட்டெயில குடுங்க. கவர்மெண்டோட இது விஷயம் தானே. தவறு கிடையாது. தைரியமா நீங்க பண்ணலாம். ஸோ ஆதார் கார்ட ஃபில் பண்ணும்போது ஆதார் கார்ட்ல என்ன ஃபோட்டோ வருதோ அந்த ஃபோட்டோ அங்க வந்துரும். அது வந்து ஐடென்டிட்டி ப்ரூஃபா ஆயிடுது உங்களுக்கு. லைவ் கேப்ச்சர் பண்ணும்போது 2 ஃபோட்டோ ஒண்ணா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது 1. இது இல்லாத பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்பொழுது, இதுவுமே வந்து ஒரே மாரியான இருக்கிற ஃபோட்டோஸ் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அ எதுவுமே டிஃபரன்ஸ் இல்லாம வச்சுக்கோங்க. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்ளிகேஷன் டெமோன்றது இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க் யூ.